சென்னை கோயம்பேடு அருகே நெற்குன்றத்தைச் சேர்ந்த வரலட்சுமி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் சென்றுள்ளார். பின்னர் அரசு பேருந்தில் மீண்டும் சென்னை திரும்பியிருக்கிறார். அப்போது தனது கைப்பையில் வைத்திருந்த 5 சவரன் நகைகளை காணவில்லை என காவல்துறையில் புகார் அளித்தார். தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தபோது நகையை திருடியது திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரான பாரதி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து நகை திருட்டு உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாரதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகம் முழுவதும் பரபரப்பை இந்த விவகாரம் ஏற்படுத்திய நிலையில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளனர். இந்த நிலையில் நகை திருட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்ட பாரதியின் வாக்குமூலம் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில், ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் நகை திருடுவது எப்போதுமே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். 15 வருடங்களாக திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக கிருஷ்ணகிரி, வேலூர், வாணியம்பாடி, காஞ்சிபுரம், ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்தில் சென்று அங்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் பேசி நகை பறித்திருக்கிறேன். நகையை திருடியதும் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி சென்று விடுவேன். இதன் மூலம் கிடைத்த பணம் மற்றும் நகைகளை விற்று எனது சொந்த ஊரான நரியம்பட்டு பகுதியில் வணிக வளாகம் ஒன்றை கட்டியுள்ளேன். அதன் மூலமும் எனக்கு மாதம் ஆயிரக்கணக்கில் வாடகை வருகிறது. தொடர்ந்து உள்ளாட்சித் தேர்தலில் நின்று நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதற்குப் பிறகும் சில இடங்களில் நகை திருடினேன். ஊராட்சி மன்ற தலைவி நகை திருட்டில் ஈடுபடக்கூடாது என எனது குடும்பத்தினர் எவ்வளவோ கெஞ்சினர். ஆனால் நகை திருடும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். பணம், வசதி, பதவி வந்து விட்ட பிறகும் நகை பணத்திற்காக இல்லாமல் மகிழ்ச்சிக்காக திருட்டில் ஈடுபட்டேன். ஒவ்வொரு நாளும் இனிமேல் திருட மாட்டேன் என நான் காலையில் எழுந்திருப்பேன். ஆனால் பணம், நகைகளை பார்த்ததும் எப்படியாவது அவற்றை திருட வேண்டும் என என் மனதும் சொல்லும். அதனால் வேறு வழியின்றிதான் திருடினேன் என பாரதி கூறியதாக போலீசார் சொல்கின்றனர்.